சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் இதுவரை வரவில்லை. அவருக்கு என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. இந்த விஷயத்தை என்னுடைய மாமனார் இடத்துல சொல்லி என்னுடைய மாமனாரையும் அறிவியும் அனுப்பி வச்சேன். இதுவரை வரவில்லை. கூட போன வரல. அறிவே என்னடா புக்காடு? நான் சாவுக்கு போய் வரேன். யார் சாவுக்கு எங்க போய் வரேன்? என் மகன் செத்துட்டான். எல்லா தானே எல்லாம் திடீர்னு ஏன் சாவறான்? அவனை கொரோனா வந்து வாரி போச்சான். அடப்பாவி, ஏண்டா அப்படி சொல்ற? எல்லாரையும் வாரி போது உன்ன வாரி போது என்ன வாரி போட்டா நீ என்ன பண்ணுவேன்? நான் இருக்க அப்பப்ப மீன் குழம்பு வச்சு தரேன். பிரிஞ்சு போடுவோம். ஆமா, நீ மட்டும் தனிமையில் வந்துருக்கிறியே. என்னுடைய மாமனாருக்கு பாவம் எதுவுமே தெரியும். அவரு அழுதுகிட்டே வந்தாரு. எங்கடா இருக்கிறாரு? எல்லாத்தையும் பாக்குறாருமா. கட்சியில இங்க வந்து பாட்டி விட்டுறாருமா. அவருக்கு இந்த மாதிரி ஆகணும் தெரியாது போச்சு. சொல்றா, நான் உங்க மாமனார் போனமா கணவரை கூட்டிட்டு வரணும் போனீங்க. தாசி மகனா விட்டு அங்க போன இடத்துல உங்க கணவர் போய் மாமனார் கூப்பிட்டாரு. ஆமா, உங்க மாமனாருக்கு அதிகமான கோபம் வரும். கோபம் வந்துருச்சு. கூப்பிட்டாரு. விடுறா மாதிரியே தெரியல. சாத்துனாரு உங்க வீட்டுக்கார போட்டுக்கணும்.
அப்புறம் உங்க வீட்டுக்காரர் உத வாங்கிட்டு மயக்கடிச்சு அங்கே விட்டாரு. ஐயோ ஐயோ என்னுடைய கணவருக்கு உங்க கணவர் கேட்க விழுந்துச்சு. உங்க கணவர் தாங்க மாமனார் போட்டு அடியோ பெற்றெடுத்து தந்தைன்னு பார்க்க கூட அதை தெவடியா பேசிக்கிட்டு அடிச்சாரு. அடிச்சது மட்டும் இல்லம்மா, கத்தியாத்தான் ஒரே குத்துதான். அதுக்கப்பா துணையா இருந்தார். அவரும் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே. இவ்வளவு தூரம் நடந்து முதல்ல தூக்கி ஆகணும். நான் தச்சிச்சு காலில் கரோடாது கட்டி விட்டு வரோம் போமா.